சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சா? பண்ணியாச்சு மேடம். நீங்க சொன்னபடி உங்க சிஸ்டர் சக்தி மேடத்தை வேற ரூமுக்கு மாத்திட்டோம். சரி, உங்க ரூம்ல மானிட்டர் வச்சிருக்கோம். அதுல ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லா கேமராவையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். வெரி குட். எமர்ஜென்சிக்காக ஒரு பெல் கூட செட் பண்ணிருக்கோம். நீங்க ரெடினா உங்க சிஸ்டர் மாதிரி நீங்க அட்மிட் ஆயிக்கலாம். ஓகே, தேங்க்யூ டாக்டர். சிஸ்டர், மேடத்துக்கு வேண்டிய ஹெல்ப் எல்லாம் பண்ணுங்க. ஓகே சார், ப்ளீஸ் வாங்க மேடம். மாடியில் இருக்க ரூம்ல தானே இருப்பான்னு சொன்னாரு. எந்த ரூம்னு தெரியலையே. ஒருவேளை இந்த ரூமா இருக்குமா? உங்க வீட்டுல தான் இருக்கிறதா? வந்துரு. ஓகே, அப்புறம் பேசிக்கலாம், கட் பண்ணு. என்னன்னு தெரியல, திறக்க மாட்டேங்குது. உன்னை கொன்னுறே. இவளை எப்படி வெளியே வர வைக்கிறது? மதன் சார் இவளை வெளியே வர வைக்கிறேன்னு சொன்னாரு. எப்படி வர வைப்பாரு? இந்நேரம் அந்த சூரிய பிரகாஷ் நம்ம வீட்டுக்கு போயிருப்பான்லடா. அம்மா,
டைம் இப்ப கரெக்டா 12:10. இப்ப அவன் சரியா அவ பெட்ரூம் கிட்ட போயிருப்பாமா. பூமிகா படுத்து தூங்கிட்டு இருப்பா. நம்ம போட்ட திட்டப்படி அவளை எழுப்பி வெளியே ஹாலுக்கு கொண்டு வரணும். டேய் இப்போ என்னடா பண்ணலாம்? நம்ம வீட்டு லேண்ட்லைனுக்கு போன் அடிச்சா அவ கீழே இறங்கி வரப்போறா. சரி சரி பண்ணு சீக்கிரம் பண்ணு. சீக்கிரம் பண்ணு. அவ கதையை இன்னைக்கு முடிக்கிறோம். என்னடா ரிங் போயிட்டு இருக்குமா? மதன் சார் தான் ஃபோன் பண்றாரு போல இருக்கு. ஓ, இதான் இவர் பிளானா? ஃபோன் எடுக்கிறதுக்கு கண்டிப்பா பூமிகா வெளியே வருவா. அப்போ அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டுட வேண்டியதுதான். என்னடா ரிங் ஃபுல்லா போயிட்டு கட் ஆகுதுமா. திரும்ப பண்ணேன்டா. எடுடி போன் எடு. என்னடா ஃபுல்லா ரிங் போதுமா, எடுக்க மாட்டேங்கிறா. டேய் அவ நல்லா தூங்கிட்டு இருப்பாடா. இன்னொரு முறை போன் பண்ணி எழுப்புடா. ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு, இன்னும் வெளியில வர. வெளியில வந்து போனை எடாண்டி. இருடி உன்னை நிரந்தரமா தூங்க வைக்கிறேன். எங்ககிட்டயே உன் வேலையை காட்டுறியா? யார் இந்த நேரத்துல? ஹாஸ்பிட்டல்ல இருந்து எமர்ஜென்சியா இருக்குமோ? அப்படின்னா செல்போனை கூப்பிடுவாங்களே. ஒருவேளை போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குமோ? இல்லையே, ஆன்ல தான் இருக்கு. சரி போய் யாருன்னு பாப்போம். ஓ, என்னடா போன் அடிக்குது, யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டவன்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஹலோ,
போன முடிக்க. ஹலோ, யாரு பேசுறது? ஹலோ ஹலோ, யாரு? யாருங்க பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? பேசுறா பேசாத. ஹலோ, யாரு பேசுறது? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஏன் ஃபோன் பண்ணிட்டு பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ, யாரு பேசுறது? ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஹலோ, யாரு? என்னடா இன்னும் வரல. என்ன யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏண்டா, நீ அவங்கிட்ட தெளிவா சொன்னியா இல்லையா? நீ திரும்ப அவளுக்கு ஃபோன் பண்ணு. ச்சே. ஹலோ 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 ஹலோ, என்ன யாரும் பேச மாட்டேங்க? என்ன என்னடா? அவன் வந்துட்டான். நீ எங்க இங்க? ஏய் சூரியபிரகாஷ், நீ வெளிய போ. முதல்ல இங்க இருந்து வெளிய போ. வெளிய போ. இந்நேரம் அவன் அவ கதையை முடிச்சிருப்பானடா. இருமா, அவசரப்படாதம்மா.
ஃபோன் பண்ணல? அந்த சூரிய பிரகாஷ் என்னடா பண்ணிட்டு இருக்கான்? மா உனக்கு எது எடுத்தாலும் அவசரமா, கொஞ்சம் பொறுமையா இருமா. அந்த சூரிய பிரகாஷ் வந்த உடனே அப்படியே உன் மருமக இந்தாடா என் உயிரை எடுத்துக்கன்னு கையில கொடுத்துருவாளா? மலை நாட்டுக்காரிமா, சும்மா விட்டுருப்பாளா அவனை? கண்டிப்பா அவனோட சண்டை போட்டுட்டு இருப்பா. எனக்கு கவலைப்படாதம்மா, கடைசியில நம்ம அதுதான் ஜெயிப்பான். கொஞ்ச நேரத்துல தகவல் வரும், பாத்துட்டே இருமா. என்னடா வந்துருச்சுல்ல? போன் எடுக்க மச்சான். டேய் என்னடா போனே பாத்துட்டு இருக்க? மா பூமிகா போன்ல இருந்து கால் வருதுமா. ஓ அவ பண்றாளா? பாவண்டா, ஒருவேளை உயிருக்கு போராடிக்கிட்டு கடைசியா உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாளோ என்னமோ. பாவம், பேசு, என்ன சொல்றான்னு கேட்டு தொலை. ஹலோ மச்சான், மச்சான், டேய் என்னடா? மச்சான், மா நல்லதம்மா பேசுறா. நல்லா பேசுறாளா? சரி, நீ என்னன்னு கேளு. பூமிகா, என்ன பூமிகா? மச்சான், நானு ஒரு கொலை பண்ணிட்டேன் மச்சான். என்னது, கொலை பண்ணிட்டியா? நானு ஒரு கொலை பண்ணிட்டேன் மச்சான். என்னது, கொலை பண்ணிட்டியா? என்ன சொல்ற பூமிகா? யார கொலை பண்ண, எங்க கொலை பண்ண? ஆமா மச்சான், நம்ம ஹாஸ்பிடல்ல வர்க் பண்றல டாக்டர் சூரிய பிரகாஷ் அவன் நம்ம வீட்டுக்கு வந்தான் மச்சான். என்னது, அவன் வந்தானா? அவன் என்ன கொலை செய்ய பார்த்தான். நான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டேன் மச்சான். அவன் கதை போய் இடிச்சுக்கிட்டு அப்படியே உறைஞ்சு போயிட்டான் மச்சான். பேச்சு மூச்சு இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மச்சான். எனக்கு என்ன பண்றதே தெரியல மச்சான். மச்சான் இங்க பாருங்க, நீங்க சீக்கிரம் வாங்க மச்சான். எனக்கு என்ன பண்றதே தெரியல. நீங்க சீக்கிரம் வாங்க மச்சான். என்னடா? இங்க பாரு பூமிகா, நீ எதையும் தொடாத. இல்ல நான் தொடல. இங்க பாரு, யாருக்கும் போன் பண்ணிடாத. நான் உங்களுக்கு தான் மச்சான் போன் பண்ணேன். சரி, வெரி குட். நீ எதுவும் பயப்படாத, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க மச்சான், ரொம்ப பயமா இருக்கு மச்சான். வரேன். டேய் என்னடா? மா, விஷயமே மாறி போச்சுமா. என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த சூரிய பிரகாஷ் அவளை கொலை பண்ணுவான்னு பார்த்தா இந்த மலை மாடு அந்த சூரிய பிரகாஷ கொலை பண்ணிட்டா. ச்சே, எப்படிடா? நானும் உன் கூட தானே இருக்கேன். எப்படின்னா அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஐயோ, இப்ப என்னமா பண்றது? ஐயோ, நாம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. என்னம்மா இப்படி அப்படியே நடந்துட்டு இருக்க? என்ன பண்றது இப்போ? டேய், இது கூட நமக்கு சாதகமா தாண்டா நடந்திருக்கு. பூமிகா கொலையாயிடுவான்னு பார்த்தா, ஆனா இப்போ அவ ஒரு கொலையை பண்ணிட்டு கொலைகாரி ஆயிட்டா. நீ இப்ப உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி என் பொண்டாட்டி ஒரு கொலை பண்ணிட்டா, முதல்ல வந்து அவளை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுடா. போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போட்டோம். கொலைகாரிங்கிற பட்டத்தோட அவ ஜெயிலுக்கு போட்டோம். நமக்கு இப்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடுச்சுடா. போன் பண்ணு. நல்ல ஐடியாமா. சீக்கிரம். நான் சொன்னது புரிஞ்சதுல? டேய், கேக்குற கேள்விக்கு மட்டும் ஹலோ சொல்லு. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். ஆமா சொல்லுங்க. மேடம், நான் டாக்டர் மதன் பேசுறேன். எங்க வீட்ல என் வைஃப் பூமிகா ஒருத்தனை கொலை பண்ணிட்டா. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? என்னது, கொலை பண்ணிட்டாங்க? ஐயோ, நீங்க வாங்கல, நீங்க வந்தாதான் தெரியும். அட்ரஸ் சொல்லுங்க. இதோ கிளம்பி வரோம். மா, போலீஸ்க்கு தகவல் சொல்லியாச்சு. உடனே கிளம்பலாம். வா 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 வா.
பாவா. பூமிகா, பூமிகா, ஏய் பூமிகா, ஏய் பூமிகா, பூமிகா, ஏய் என்னாச்சு? முதல்ல எந்திரி, என்னாச்சு? எந்திரி. என்னாச்சு? போன்ல சொன்னதெல்லாம் உண்மையா? ஏய் என்னாச்சுன்னு கேக்குறல? அவனை நான் கொல்லல மச்சான். அவனை என்ன என்ன என்னடா? என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க சொல்லு. ஏய் என்ன? ஏய் எப்படி இது? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.